ஓம் சாந்தி. ஜனவரி 7, 2026. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, ஒரு பொழுதும் சட்டத்தை உங்கள் சொந்த கைகளில் எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஒருவர் ஒரு தவற்றை செய்தால் அதை தந்தைக்கு அறிவியுங்கள். தந்தை அந்த ஆத்மாவை எச்சரிப்பார். கேள்வி: தந்தையிடம் உள்ள ஒப்பந்தம் என்ன? பதில்: குழந்தைகளின் குறைபாடுகளை அகற்றுவதற்கான ஒப்பந்தம் ஒரே ஒரு தந்தையிடம் மாத்திரமே உள்ளது. குழந்தைகளின் பலவீனங்களை தந்தை கேட்கும் பொழுது அவற்றை அகற்றுவதற்கு, அவர்களுக்கு உதவுவதற்காக அவர்களுக்கு அன்புடன் விளங்கப்படுத்துகின்றார். குழந்தைகளான நீங்கள் எவரது பலவீனங்களை பார்த்தாலும் உங்கள் சொந்த கைகளில் சட்டத்தை எடுத்துக் கொள்ளாதீர்கள். உங்கள் சொந்த கைகளில் சட்டத்தை எடுப்பது ஒரு தவறாகும். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே, நீங்கள் தந்தையிடம் புத்துணர்ச்சி ஊட்டப்படுவதற்காக வருகின்றீர்கள். ஏனெனில் நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற உலகம் முழுவதற்குமான ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். நீங்கள் இதை ஒருபொழுதும் மறக்கக்கூடாது. எவ்வாறாயினும் நீங்கள் அதை மறக்கின்றீர்கள். மாயை உங்களை அதை மறக்கச் செய்கின்றாள். அவள் உங்களை மறக்கச் செய்யாதுவிட்டால் உங்களுக்கு பெரும் சந்தோஷம் இருந்திருக்கும். தந்தை விளங்கப்படுத்துகின்றார். குழந்தைகளே, தொடர்ந்தும் திரும்ப திரும்ப உங்களுடைய பேட்சை பாருங்கள். மீண்டும் மீண்டும் படங்களையும் பாருங்கள். தந்தையின் நினைவில் நடந்தும் உலாவியும் திரியும் பொழுதும் தொடர்ந்தும் உங்கள் பேட்சை பாருங்கள். அவ்வாறே நீங்கள் ஆகின்றீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் தெய்வீக குணங்களையும் கிரகிக்க வேண்டும். இதுவே ஞானத்தை பெறுவதற்கான காலமாகும். தந்தை கூறுகின்றார். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, இரவு பகலாக அவர் தொடர்ந்தும் கூறுகின்றார். இனிமையான குழந்தைகளே, குழந்தைகள் கூறுவதில்லை இனிமையிலும் இனிமையான பாபா. உண்மையில் நீங்கள் இருவருக்கும் இதை கூற வேண்டும். இருவரும் இனிமையானவர்கள் இல்லையா? எல்லையற்ற பாப்தாதா. ஷரீர உணர்வு உடையவர்கள் பாபாவுக்கு கூறுகின்றார்கள், இனிமையான இனிமையான பாபா. சில குழந்தைகள் பாபாவுக்கு கோபத்தினாலும் விஷயங்களை கூறுகின்றார்கள். நீங்கள் அதை தாதாவிற்கு கூறும் பொழுது நீங்கள் தந்தைக்கும் அதை கூறுகின்றீர்கள். அது ஒன்றேதான். சில நேரங்களில் அவர்கள் தங்களுடைய ஆசிரியருடன் குழப்பம் அடைகிறார்கள். சில சமயங்களில் ஒருவருடன் ஒருவர் குழப்பம் அடைகிறார்கள். ஆகவே எல்லையற்ற தந்தை இங்கே அமர்ந்திருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பித்தல்களை கொடுக்கின்றார். அனைத்து கிராமங்களிலும் பல குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர் தொடர்ந்தும் அனைவருக்கும் எழுதுகின்றார். எவ்வாறு நீங்கள் மிகவும் கோபம் அடைகின்றீர்கள் என்பதை பற்றி ஒரு முறைப்பாடு எனக்கு கிடைத்துள்ளது. எல்லையற்ற தந்தை இதை ஷரீர உணர்வு என்று அழைக்கின்றார். தந்தை அனைவருக்கும் கூறுகின்றார், குழந்தைகளே, ஆத்ம உணர்வு உடையவர்கள் ஆகுங்கள். குழந்தைகள் அனைவரும் தொடர்ந்தும் தளம்பல் அடைகின்றார்கள். இதில் மாயை யாரை சக்தி நிறைந்தவராகவும் உறுதியானவராகவும் இனம் காண்கின்றாளோ அவர்களுடன் யுத்தம் செய்கின்றாள். ஹனுமான் ஒரு மகாவீரராக, அதாவது தைரியமுள்ள போர் வீரராக சித்தரிக்கப்படுகின்றார். அவர்கள் அவரை அசைப்பதற்கு முயற்சி செய்தார்கள். இந்நேரத்திலேயே அவள் அனைவரையும் பரீட்சிக்கின்றாள். நீங்கள் அனைவரும் மாயையுடன் வெற்றியடைகின்றீர்கள் அல்லது தோல்வி அடைகின்றீர்கள். இந்த யுத்தத்தில் நினைவும் மறத்தலும் உள்ளன. நீங்கள் எந்த அளவிற்கு நினைவில் நிலைத்திருக்கின்றீர்கள் அல்லது எந்த அளவிற்கு நீங்கள் சதா தந்தையை நினைவு செய்ய முயற்சி செய்கின்றீர்கள் என்பதற்கு ஏற்ப நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு சிறந்த அந்தஸ்தை பெற்றுக் கொள்கிறீர்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பிப்பதற்கு தந்தை வந்துவிட்டார். அவர் உங்களுக்கு தொடர்ந்தும் கற்பிக்கின்றார். நீங்கள் தொடர்ந்தும் ஸ்ரீமத்தை பின்பற்ற வேண்டும். ஸ்ரீமத்தை பின்பற்றுவதனால் மாத்திரமே நீங்கள் மேன்மையானவர்கள் ஆகுவீர்கள். இதில் எவருடனும் குழப்பமடைவதற்கான கேள்வியே இல்லை. குழப்பம் அடைவது என்றால் கோபப்படுவதாகும்.
ஒருவர் ஒரு தவற்றை செய்தால் அதை பாபாவுக்கு முறையிடுங்கள். உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் அதை எவருக்கும் கூறுவதாக இருக்கக்கூடாது. அது உங்கள் சொந்த கரங்களில் சட்டத்தை எடுத்துக்கொள்வதை போன்றதாகும். அரசாங்கம் எவரையும் தனது சொந்த கரங்களில் சட்டத்தை எடுத்துக்கொள்ள அனுமதிப்பதில்லை. ஒருவர் மற்றொரு நபரை குத்தினால் அவர் பழிவாங்கும் விதமாக திரும்பி குத்தப்படுவதில்லை. அவரை பற்றி முறையிட்டு அவருக்கு எதிராக ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. இங்கும் குழந்தைகளாகிய நீங்கள் ஒரு பொழுதும் எவருக்கும் திரும்பி பதிலளிக்க கூடாது. பாபாவிடம் கூறுங்கள். ஒரு பாபா மாத்திரமே அனைவரையும் எச்சரிப்பார். பாபா உங்களுக்கு மிகவும் இனிமையானதோர் வழிமுறையை காண்பிப்பார். அவர் உங்களுக்கு மிக இனிமையுடன் கற்பித்தல்களை கொடுப்பார். ஷரீர உணர்வு உடையவர் ஆகுவதனால் நீங்கள் உங்களுடைய சொந்த அந்தஸ்தை குறைக்கின்றீர்கள். ஏன் நீங்கள் உங்களுக்கே ஓர் இழப்பை உருவாக்க வேண்டும்? சாத்தியமான வரையில் பாபாவை தொடர்ந்தும் பெருமளவு அன்புடன் நினைவு செய்யுங்கள். உலகம் முழுவதிலும் உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்கின்ற எல்லையற்ற தந்தையை பெருமளவு அன்புடன் நினைவு செய்யுங்கள். நீங்கள் தெய்வீக குணங்களை கிரகிக்க வேண்டும். ஒரு பொழுதும் எவரையும் அவதூறு செய்ய வேண்டாம். தேவர்கள் எவரையாவது அவதூறு செய்கின்றார்களா? சில குழந்தைகளால் மற்றோரை அவதூறு செய்வதை நிறுத்த முடியாது. தந்தைக்கு கூறுங்கள். அவர் அவர்களுக்கு பெருமளவு அன்புடன் விளங்கப்படுத்துவார். இல்லாதுவிட்டால் நேரம் வீணாக்கப்படுகிறது. மற்றோரை அவதூறு செய்வதற்கு பதிலாக தந்தையை நினைவு செய்வதே மேலானது. அதனால் நீங்கள் பெருமளவிற்கு நன்மை அடைகின்றீர்கள். எவருடனும் வாதிடுவது மிகவும் நல்லதல்ல. நீங்கள் புதிய உலகத்து ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றீர்கள் என்பதை உங்கள் இதயங்களில் குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். உள்ளார உங்களுக்கு பெரும் அக்கறை இருக்க வேண்டும். நினைவும் தெய்வீக குணங்களுமே பிரதான விஷயங்களாகும். எவ்வாறாயினும் குழந்தைகளாகிய நீங்கள் சக்கரத்தை நினைவு செய்கிறீர்கள். உங்களால் அதை இலகுவில் நினைவு செய்ய முடியும். 84 பிறவிகளின் சக்கரம் உள்ளது. உங்களுக்கு சக்கரத்தின் ஆரம்பம், மத்தியமம், இறுதியும் சக்கரத்தின் கால எல்லையும் தெரியும். நீங்கள் அனைவருக்கும் பெருமளவு அன்புடன் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். எல்லையற்ற தந்தை எங்களை உலக அதிபதிகள் ஆக்குகின்றார். அவர் எங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். விநாசம் நேர் முன்னிலையில் உள்ளது. புதிய உலகம் ஸ்தாபிக்கப்பட்டு பழைய உலகம் அழிக்கப்படும் சங்கம யுகமே இப்பொழுது உள்ளது. தந்தை தொடர்ந்தும் குழந்தைகளாகிய உங்களை எச்சரிக்கின்றார். நினைவில் நிலைத்திருப்பதனால் நீங்கள் சந்தோஷத்தை பெறுவதுடன் உங்கள் ஷரீரத்தின் வலி, துன்பம் அனைத்தும் அகற்றப்படுகின்றன. அவை அரை கல்பத்திற்கு அகற்றப்படும். தந்தை சந்தோஷதாமத்தை ஸ்தாபிக்கின்றார். அதன் பின்னர் ராவணனாகிய மாயை துன்பதாமத்தை ஸ்தாபிக்கின்றாள். உங்கள் முயற்சிகளுக்கு ஏற்ப வரிசை கிரமமாக குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். குழந்தைகளாகிய உங்கள் மீது தந்தை அதிக அளவு அன்பை கொண்டிருக்கின்றார். ஆரம்பத்தில் இருந்தே தந்தை உங்கள் மீது அன்பு வைத்துள்ளார். காம சிதையில் அமர்ந்ததனால் குழந்தைகளாகிய நீங்கள் அவலட்சணம் ஆகினீர்கள் என்பதை தந்தை புரிந்து கொள்கின்றார். ஆகவே அவர் உங்களை அழகானவர்கள் ஆக்குவதற்கு வருகின்றார். தந்தை ஞானம் நிறைந்தவராவார். குழந்தைகளாகிய நீங்கள் சிறிது சிறிதாக இந்த ஞானத்தை பெறுகின்றீர்கள். பின்னர் மாயை உங்களை அதை மறக்கச் செய்கின்றாள். அவள் நீங்கள் சந்தோஷமாக இருப்பதை அனுமதிப்பதில்லை. குழந்தைகளே, அனைத்து காலத்திலும் உங்கள் சந்தோஷ பாதரசம் உயர்ந்திருக்க வேண்டும். சத்யுகத்தில் உங்கள் சந்தோஷ பாதரசம் மிகவும் உயர்வாக இருந்தது. நீங்கள் இப்பொழுது நினைவு யாத்திரை மூலம் அதை உயரும்படி செய்ய வேண்டும். அது படிப்படியாக மாத்திரமே உயர்ந்து செல்லும். வெற்றியையும் தோல்வியையும் அனுபவம் செய்யும் பொழுது முன்னைய கல்பத்தில் நீங்கள் செய்ததை போன்றே நீங்கள் செய்யும் முயற்சிக்கு ஏற்ப வரிசை கிரமமாக குழந்தைகளாகிய நீங்கள் உங்கள் அந்தஸ்தை அடைவீர்கள். எவ்வாறாயினும் ஒவ்வொரு கல்பத்தையும் போன்றே அதற்கு காலம் எடுக்கும். முன்னைய சக்கரங்களில் சித்தியடைந்தவர்கள் மாத்திரமே மீண்டும் சித்தியடைவார்கள்.
பாப்தாதா தொடர்ந்தும் ஒரு பற்றற்ற பார்வையாளராக குழந்தைகளாகிய உங்களின் ஸ்திதிகளை பார்க்கின்றார். தொடர்ந்தும் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். மற்ற நிலையங்களுக்கு செல்லும் குழந்தைகள் அந்த அளவு புத்துணர்ச்சி ஊட்டப்படுவதில்லை. நிலையத்திற்கு சென்ற பின்னர் அவர்கள் திரும்பவும் வெளிப்புற சூழலுக்குள் செல்கின்றார்கள். இதனாலேயே புத்துணர்ச்சி அடைவதற்கு குழந்தைகள் இங்கு வருகிறார்கள். தந்தையும் எழுதுகின்றார், குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் நினைவையும் கொடுங்கள். அந்த தந்தையர்கள் எல்லைக்கு உட்பட்டவர்களும் அவரோ எல்லையற்ற தந்தையும் ஆவார். பாப் தாதா இருவரும் பெருமளவு அன்பை கொண்டிருக்கிறார்கள். ஏனெனில் ஒவ்வொரு கல்பத்திலும் அவர்கள் மிகவும் சிறந்த சேவையை செய்வதுடன் அதை பெருமளவு அன்புடன் செய்கிறார்கள். அவர்கள் உள்ளார பெருமளவு கருணை கொள்கிறார்கள். நீங்கள் கற்காத பொழுதும் ஸ்ரீமத்தை பின்பற்றாத பொழுதும் உங்கள் நடத்தை சிறந்ததாக இல்லாத பொழுதும் பாபா கருணை கொள்கின்றார். நீங்கள் ஒரு குறைவான அந்தஸ்தையே பெறுவீர்கள். பாபாவால் வேறு என்ன செய்ய முடியும்? அங்கு வசிப்பதற்கும் இங்கு வசிப்பதற்கும் இடையில் பெருமளவு வித்தியாசம் உள்ளது. எவ்வாறாயினும் இங்கு அனைவரும் வசிக்க முடியாது. குழந்தைகளின் எண்ணிக்கை தொடர்ந்தும் வளர்கிறது. ஆயத்தங்களும் தொடர்ந்தும் செய்யப்படுகின்றன. அபுவே அதி மகத்தான யாத்திரை ஸ்தலம் எனவும் பாபா உங்களுக்கு விளங்கப்படுத்தியுள்ளார். தந்தை கூறுகின்றார், இங்கு நான் வந்து பஞ்ச தத்துவங்கள் உட்பட முழு உலகையும் தூய்மையாக்குகின்றேன். அதிக அளவு சேவை செய்யப்பட உள்ளது. ஒரு தந்தை மாத்திரமே வந்து அனைவருக்கும் சத்கதியை அருள்கின்றார். அவர் இதை முன்னரும் எண்ணற்ற முறை செய்துள்ளார். நீங்கள் இதை அறிந்திருந்தாலும் அதை மறக்கின்றீர்கள். இதனாலேயே மாயை மிகவும் சக்தி நிறைந்தவள் என தந்தை கூறுகின்றார். அவளுடைய ராஜ்யம் அரை கல்பத்திற்கு தொடர்கிறது. மாயை உங்களை தோற்கடிக்கின்றாள். பின்னர் தந்தை உங்களை மீண்டும் எழுந்து நிற்கச் செய்கின்றார். பலர் பாபாவுக்கு எழுதுகிறார்கள், பாபா நான் வீழ்ந்து விட்டேன். பாபா பதிலளிக்கின்றார், அச்சா மீண்டும் விழாதீர்கள். எவ்வாறாயினும் அவர்கள் தொடர்ந்தும் வீழ்கின்றார்கள். அவர்கள் விழும் பொழுது அவர்கள் மீண்டும் மேலேறுவதை நிறுத்தி விடுகிறார்கள். அவர்கள் கடுமையாக காயப்படுகிறார்கள். அனைவரும் காயப்படுகிறார்கள். அனைத்தும் கல்வியிலேயே தங்கியுள்ளது. கல்வியில் யோகம் உள்ளடக்கப்பட்டுள்ளது. இன்னார் எனக்கு இதை கற்பிக்கின்றார், தந்தை உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். இங்கு நீங்கள் மிகவும் புத்துணர்ச்சி அடைகின்றீர்கள். பாடப்பட்டுள்ளது, உங்களை அவதூறு செய்பவர்களை உங்கள் நண்பர்களாக கருதுங்கள். கடவுள் பேசுகின்றார், பலர் என்னை அவதூறு செய்கிறார்கள். நான் வந்து அவர்களுடைய நண்பராகின்றேன். அவர்கள் என்னை அதிக அளவிற்கு அவதூறு செய்கிறார்கள். இருப்பினும் நான் அவர்கள் அனைவரையும் என்னுடைய குழந்தைகளாக கருதுகின்றேன். நான் அவர்கள் மீது அதிக அளவு அன்பை கொண்டிருக்கின்றேன். எவரையும் அவதூறு செய்வது நல்லதல்ல. இந்நேரத்தில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குழந்தைகள் அனைவரும் தொடர்ந்தும் முயற்சி செய்வதனால் அவர்கள் பல்வேறு ஸ்திதிகளை கொண்டிருக்கிறார்கள். ஒரு தவறு செய்யப்படும் பொழுது அந்த தவற்றிலிருந்து விடுபடுவதற்கு முயற்சி செய்யுங்கள். மாயை அனைவரையும் தவறுகள் செய்ய வைக்கின்றாள். இது ஒரு குத்துச்சண்டை. சில சமயங்களில் நீங்கள் விழும் விதத்தில் காயப்படுகின்றீர்கள். தந்தை தொடர்ந்தும் உங்களை எச்சரிக்கை செய்கின்றார். குழந்தைகளே, நீங்கள் இவ்விதமாக தோற்கடிக்கப்படும் பொழுது நீங்கள் கற்றுள்ளவை அனைத்தும் அழிந்துவிடும். நீங்கள் 5ஆம் மாடியிலிருந்து வீழ்கின்றீர்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், பாபா நான் ஒரு பொழுதும் இத்தகையதோர் தவற்றை மீண்டும் செய்ய மாட்டேன். தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். எவ்வாறு பாபாவால் உங்களை மன்னிக்க முடியும்? தந்தை கூறுகின்றார், முயற்சி செய்யுங்கள். மாயை மிகவும் சக்தி வாய்ந்தவள் என்பது பாபாவுக்கு தெரியும். அவள் பலரை தோற்கடிக்கின்றாள். உங்களுக்கு தவறுகளை பற்றி கற்பிப்பதும் உங்களை தவறுகளிலிருந்து விடுபடச் செய்வதும் ஓர் ஆசிரியரின் கடமையாகும். ஒருமுறை ஒருவர் தவறொன்றை செய்தால் அவர் அனைத்து காலத்திற்கும் அதை தொடர்ந்தும் செய்வார் என்பதல்ல. இல்லை, தெய்வீக குணங்கள் நினைவு கூறப்படுகின்றன.
ஒரு பொழுதும் தவறுகள் நினைவு கூறப்படுவதில்லை. ஒரு தந்தை மாத்திரமே அனாதியான மூலிகை சிகிச்சை நிபுணர். அவர் உங்களுக்கு மருந்தை கொடுப்பார். ஏன் குழந்தைகளாகிய நீங்கள் சட்டத்தை உங்கள் சொந்த கைகளில் எடுத்துக் கொள்கிறீர்கள்? தங்களில் கோபத்தின் சுவட்டை கொண்டிருப்பவர்கள் தொடர்ந்தும் மற்றோரை அவதூறு செய்வார்கள். அனைவரையும் சீர்திருத்துவது தந்தையின் கடமையாகும். நீங்கள் மற்றோரை சீர்திருத்தப் போகின்றவர்கள் அல்ல. சிலர் தங்களில் கோபமென்னும் தீய ஆவியை கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மற்றோரை அவதூறு செய்யும் பொழுது தங்கள் சொந்த கைகளில் சட்டத்தை எடுத்துக்கொள்வது போன்றுள்ளது. அவர்கள் அதன் மூலம் சீர்திருத்தப்பட மாட்டார்கள். உண்மையில் அங்கு முரண்பாடு இருக்கும். அவர்கள் உப்பையும் நீரையும் போன்று ஆகுவார்கள். குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்காகவும் தந்தை இங்கே அமர்ந்திருக்கின்றார். உங்கள் சொந்த கைகளில் சட்டத்தை எடுத்துக்கொண்டு மற்றோரை அவதூறு செய்வது ஒரு பெரிய தவறாகும். அனைவருக்கும் ஏதாவதொரு பலவீனம் உள்ளது. இன்னமும் உங்களில் எவரும் சம்பூர்ணம் அடையவில்லை. சிலருக்கு ஒரு குறிப்பிட்ட குறைபாடு உள்ளது, மற்றோருக்கு மற்றொரு குறைபாடு உள்ளது. அவற்றை அகற்றுவதற்கான அந்த ஒப்பந்தம் தந்தையிடம் உள்ளது. இது உங்கள் கடமை அல்ல. குழந்தைகளின் குறைபாடுகளை தந்தை கேட்கும் பொழுது அவற்றை அகற்றுவதற்கு அவர் பெருமளவு அன்புடன் விளங்கப்படுத்துகின்றார். இன்னமும் எவரும் சம்பூர்ணம் ஆகவில்லை. ஸ்ரீமத்தின் அடிப்படையில் அனைவரும் சீர்திருத்தப்படுகிறார்கள். இறுதியில் நீங்கள் சம்பூர்ணம் ஆகுவீர்கள். இந்நேரத்தில் நீங்கள் அனைவரும் முயற்சி செய்பவர்கள். பாபா எப்பொழுதும் அசைக்க முடியாதவராக இருக்கின்றார். அவர் தொடர்ந்தும் பெருமளவு அன்புடன் குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பிக்கின்றார். உங்களுக்கு கற்பிப்பது தந்தையின் கடமை. பின்னர் நீங்கள் அதை பின்பற்றுவதோ அல்லது இல்லையோ அது உங்கள் பாக்கியம். இல்லாதுவிட்டால் உங்கள் அந்தஸ்து அதிக அளவு குறைக்கப்படுகிறது. ஸ்ரீமத்தை பின்பற்றாமலும் அத்தகைய செயல்களை செய்வதாலும் உங்கள் அந்தஸ்து அழிக்கப்படுகிறது. பின்னர் நீங்கள் அத்தவற்றை செய்ததன் காரணமாக உங்கள் மனசாட்சி உங்களை உறுத்தும். நீங்கள் பெருமளவு முயற்சியை செய்ய நேரிடும். எவருக்காவது ஒரு குறைபாடு இருப்பின் நீங்கள் தந்தைக்கு கூற வேண்டும். மற்ற பலருக்கும் கூறுவது ஷரீர உணர்வாகும். அத்தகையவர்கள் தந்தையை நினைவு செய்வதில்லை. நீங்கள் கலப்படம் அற்றவர்கள் ஆக வேண்டும். நீங்கள் அந்த ஒருவரிடம் கூறினால் பின்னர் அந்த ஆத்மா சீர்திருத்தப்பட முடியும். ஒரு தந்தை மாத்திரமே அனைவரையும் சீர்திருத்துகின்றார். மற்ற அனைவரும் சீர்திருத்தப்படாதவர்கள். எவ்வாறாயினும் மாயை எத்தகையவள் என்றால் அவள் உங்கள் தலையை சுற்றச் செய்கின்றாள். தந்தை உங்கள் முகத்தை ஒரு திசையில் திருப்புகின்றார். பின்னர் மாயை உங்களை சுழற்றி உங்கள் முகத்தை தனது திசையில் திருப்புகின்றாள். உங்களை சீர்திருத்துவதற்கும் உங்களை சாதாரண மனிதர்களிலிருந்து தேவர்களாக மாற்றுவதற்கும் தந்தை வந்துவிட்டார். ஒருவரின் பெயரை அனைவருக்கும் கூறி அவதூறு செய்வது சட்டத்திற்கு புறம்பானது. நீங்கள் சிவ் பாபாவை மாத்திரம் நினைவு செய்ய வேண்டும். அவர் தீர்ப்பை கொடுக்கின்றார். தந்தை மாத்திரமே செயலின் பலனை கொடுக்கின்றார். இது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருந்தாலும் ஒருவரின் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கும். தந்தை தொடர்ந்தும் குழந்தைகளாகிய உங்களுக்கு அனைத்தையும் விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் மிகவும் பாக்கியசாலிகள். பல்வேறு விருந்தினர்கள் வருகிறார்கள். பல விருந்தினர்களின் வருகையால் அவர்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். நீங்களே குழந்தைகளும் நீங்களே விருந்தினர்களும் ஆவீர்கள். ஆசிரியருக்கு அவருடைய புத்தியில் இந்த அக்கறை மாத்திரமே இருக்கும். நான் அவர்களை போன்று குழந்தைகளை தெய்வீக குணங்கள் அனைத்தும் நிறைந்தவர்கள் ஆக்க வேண்டும். நாடக திட்டத்திற்கு ஏற்ப தந்தையிடம் இந்த ஒப்பந்தம் உள்ளது. குழந்தைகளாகிய நீங்கள் ஒரு பொழுதும் ஒரு முரளியையும் தவறவிடக் கூடாது. முரளியே நினைவு செய்யப்படுகிறது. நீங்கள் ஒரு முரளியை தவறவிட்டால் அது பாடசாலைக்கு வருகை தராமல் இருப்பது போன்றதாகும். இதுவே எல்லையற்ற தந்தையின் பாடசாலை. நீங்கள் இதை ஒரு நாள் கூட தவறவிடக் கூடாது. தந்தை வந்து உங்களுக்கு கற்பிக்கின்றார். இதை உலகில் எவரும் புரிந்து கொள்வதில்லை. சொர்க்கம் எவ்வாறு ஸ்தாபிக்கப்படுகிறது என்பதை கூட எவரும் புரிந்து கொள்வதில்லை. நீங்கள் அனைத்தையும் புரிந்து கொள்கிறீர்கள்.
இக்கல்வி உங்களை பெருமளவு வருமானத்தை சம்பாதிக்க செய்கிறது. நீங்கள் பிறவி பிறவியாக இக்கல்வியின் பலனை பெறுகின்றீர்கள். விநாசத்திற்கான அனைத்தும் உங்கள் கல்வியுடன் தொடர்புபடுகிறது. நீங்கள் உங்கள் கல்வியை பூர்த்தி செய்ததும் யுத்தம் ஆரம்பமாகும். கற்று தந்தையை நினைவு செய்த பின்னர் உங்கள் பரீட்சையை எடுத்து முழு புள்ளிகளையும் பெற்றுவீர்கள். பின்னர் யுத்தம் ஆரம்பமாகும். உங்கள் கல்வி ஒரு முடிவுக்கு வரும்பொழுது யுத்தம் ஆரம்பமாகும். இது புதிய உலகத்திற்கான முழுமையான புதிய ஞானமாகும். இதனாலேயே ஆதரவற்ற அப்பாவி மக்கள் குழப்பமடைகிறார்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. நீங்கள் பிறருடைய குறைபாடுகளை பார்க்கும் பொழுது ஒரு பொழுதும் எவரையும் அவதூறு செய்யாதீர்கள். எங்கும் எவருடைய குறைபாடுகளையும் பற்றி பேசாதீர்கள். ஒரு பொழுதும் உங்கள் இனிமையை கைவிட வேண்டாம். என்றுமே கோபப்படவோ அல்லது எவரையும் எதிர்க்கவோ வேண்டாம். 2. ஒரு தந்தை மாத்திரமே அனைவரையும் சீர்திருத்துகின்றார். ஆகவே ஒரு தந்தைக்கு அனைத்தையும் கூறி கலப்படமற்றவர்கள் ஆகுங்கள். என்றுமே முரளியை தவற விடாதீர்கள். ஆசீர்வாதம். சிவனின் சக்தியுடன் இணைந்திருந்து சதா உங்கள் சகப்பாடியின் விழிப்புணர்வுடன் பற்றற்ற பார்வையாளர் ஸ்திதியை அனுபவம் செய்வீர்களாக. ஓர் ஆத்மா இந்த பூமியில் ஒரு பாகத்தை கொண்டிருக்கும் வரை அவரது ஷரீரம் அவரது சகப்பாடியாக இருக்கிறது. அவற்றை எவராலும் பிரிக்க முடியாது. அதே போல் சிவனுக்கும் சக்திக்கும் ஓர் உறவுமுறை உள்ளது. சதா சிவனின் சக்தி சுரூபமாக வாழ்பவர்களின் ஆழமான அன்பிற்கு மாயையினால் எந்த தடையையும் விளைவிக்க முடியாது. அவர்கள் சதா சகவாசத்தையும் பற்றற்ற பார்வையாளர் ஸ்திதியையும் அனுபவம் செய்கிறார்கள். அவர்கள் ஷரீர வடிவில் தம்முடன் ஒருவர் இருப்பதை அனுபவம் செய்கிறார்கள். ஸ்லோகம். தடைகளிலிருந்து விடுபட்டு நிலையான ஸ்திரமான ஸ்திதியை அனுபவம் செய்வதற்கு மன ஒருமைப்பாட்டை கொண்டிருப்பதை பயிற்சி செய்யுங்கள். அவ்யக்த இஷாரா. இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தனத்திலிருந்து விடுபட்டிருந்து ஜீவன் முக்தி ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். தற்காலத்தில் நான் ஓர் ஆசிரியர், நான் ஓர் மாணவன், நான் ஒரு சேவையாளன் என நினைப்பதற்கு பதிலாக அமிர்த வேளையில் நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டியது, நான் சேவை செய்வதற்காக இவ்வுலகிற்கும் இச்சரீரத்திற்கும் வந்திருக்கின்ற ஓர் மேன்மையான ஆத்மா. நான் ஓர் ஆத்மா என்ற பாடத்தை மென்மேலும் உறுதியாக்கிக் கொள்ளுங்கள். சேவையாளன் என்ற பாடத்தை நீங்கள் மிக உறுதியாக்கிக் கொண்டீர்கள். ஆனால் இந்த ஆத்மாவான நான் ஒரு சேவையாளன் என்பதை உறுதியாக்கிக் கொண்டால் நீங்கள் ஜீவன் முக்தி அடைவீர்கள். ஓம் சாந்தி.